என் பேரு மாலா. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்ல வீட்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு. என்னோட கணவர் ஒரு ஆட்டோக்காரன், சொந்தமாக ஆட்டோ வைத்திருக்கிறாரு. எங்களுக்கு திருமணம் ஆகி 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை மட்டும் பிறக்கவே இல்லை. அதனால என்னோட கணவர் செக்கப்புக்காக என்னை ஹாஸ்பிடல் அழைத்து செல்கிறார். மருத்துவமனையில டாக்டர் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய கணவருக்கு விந்தணுவில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது என்று அவருக்கு ஒரு சில மருந்துகளும் கொடுத்து இருக்கிறார்கள். அதனால் அவருடைய முகம் மிகவும் வாடி போய்விட்டது. மிகவும் கவலையாக இருந்தார். அவரது முகத்தை பார்த்து எனக்கும் மிகவும் கவலையாக இருந்தது. பொதுவாக ஆண்கள் பெண்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை பற்றி கவலைப்படுவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் தனக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அது நினைத்து மிகவும் கவலைப்படுவார்கள். ஏனென்றால் ஆண்களுக்கு குழந்தை பிறக்காது என்று தெரிந்துவிட்டால் அவன் ஒரு ஆணை இல்லை என்று ஊரார் பேசுவார்கள் என்ற எண்ணம் என்னுடைய கணவருக்குள் வந்தது. அவர் மிகவும் கவலையாக இருப்பதை பார்த்து எனக்கும் கவலையாக இருந்தது. பிறகு அவர் என்னை ஆட்டோவில் அழைத்து கொண்டு வந்து நான் வேலை செய்யும் இடத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு அவர் வேலைக்கு சென்று விட்டார். அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் சுதாகர் என்ற நபர்தான் வாழ்ந்து வந்தார். அவரது குடும்பம் மிகவும் அழகான குடும்பம். அவருக்கு மிகவும் அழகான மனைவி, ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாள். அந்த குடும்பத்திற்காக தான் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வேலை பார்த்து வருகிறேன். ஆனால் அந்த சுதாகர் ஐடி கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்து வந்தார். அவருக்கு இப்போது வேலை போய்விட்டது. கடந்த 6 மாதங்களாக அவர் வீட்டில் சும்மாவே தான் இருக்கிறார். அவரது குடும்பமும் மிகவும் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்த குடும்பம். ஏனென்றால் இருவருமே ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தவர்கள், காசு பணம் நிறைய வைத்திருப்பவர்கள். அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்த குடும்பத்தில் திடீரென்று சிறிய சிறிய பிரச்சனைகள் வரத் தொடங்கியது. அதற்கு காரணம் சுதாகருக்கு தற்பொழுது வேலை இல்லாததுதான் ஒரு காரணமாக இருந்தது. அவரது மனைவி அடிக்கடி சுதாகரிடம் சண்டை போட ஆரம்பித்தார். ஏன் சும்மாவே இருக்கிறீங்க? ஏதாவது வேலை தேடலாம் இல்ல? எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போறீங்க என்று அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. அவரும், நான் சும்மா இருக்கிறேன் என்று நீ பார்த்தியா? நான் தினமும் ஏதாவது ஒரு கம்பெனியில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு தானே வரேன். யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி கேட்டு இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். ஆனால் அவர்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் எதையும் கண்டு கொள்ள மாட்டேன். தினமும் காலையில் சுதாகரின் மனைவி வேலைக்கு கிளம்பி விடுவார். அந்த சமயம்தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன். அங்கு அவர்களது குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வேன். பிறகு நான் அங்கு இருக்கும் சமையல் வேலையை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் மற்ற வேலைகளையும் நன்றாக பார்ப்பேன். பிறகு சாயங்காலம் வரை குழந்தையுடன் விளையாடிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுவேன். ஒரு சில நேரம் சுதாகர் என்னிடம் ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார். இதுபோன்றுதான் தினமும் அந்த வீட்டில் என்னுடைய நேரம் கழிந்தது. ஒரு நாள் நான் என்னுடைய வேலைகள் அனைத்தையும் அவர்களது வீட்டில் முடித்துவிட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு போகும்போது சாப்பாடு வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றேன். அன்றிரவு சுதாகரின் மனைவி வருவதற்கு லேட் ஆனதால் நான் இரவு 8 மணிக்கு தான் அங்கிருந்து கிளம்பியிருந்தேன். அதனால் வீட்டிற்கு போக மணி 8:30 ஆகிவிட்டது. வீட்டிற்கு போனதும் என்னுடைய கணவர் பனியனும் பேண்ட் மட்டும் அணிந்து கொண்டு தரையில் அமர்ந்திருந்தார். அவர் வித்தியாசமாக அமர்ந்திருந்தார். அவரின் முகம் மிகவும் கோபத்தில் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிந்தது. அவர் குழந்தை பிறக்காத காரணத்திற்கு அவர்தான் காரணம் என்ற வருத்தத்தில் வேறு இருக்கிறார். அதனால் அவருக்கு அடிக்கடி வீட்டில் கோபமும் வரும். நான் அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டிற்குள் போனேன். அவர் உடனே என்னை இங்கே வா என்று அழைத்தார். என்ன இவ்வளவு லேட்டா வர்ற? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற டைமுக்கு வீட்டுக்கு வந்து சேர மாட்டியா? எவன் கூட நீ சுத்திக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி என்ன கேவலமா பேச ஆரம்பித்தார். ஏங்க, நான் வேலைக்கு தாங்க போயிட்டு வரேன். இன்னைக்கு அந்த அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் லேட்டா வந்தேன். அந்த அம்மா எனக்கு வரும்போது சாப்பாடு கூட வாங்கிட்டு வந்தாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கையில வச்சிருந்த சாப்பாட அவர்கிட்ட நீட்டினேன். அந்த சாப்பாட கையில வாங்கினவரு அப்படியே அந்த சாப்பாட செவுத்துல தூக்கி வீசிட்டாரு. எனக்கு அப்படியே பதட்டமாயிருச்சு. வீட்ல சமைக்காம அதென்னடி சாப்பாடு வாங்கிட்டு வர பழக்கம்? எனக்கு சாப்பிட தெரியாதாடி ஒழுங்கு? மரியாதையா இனிமே நேரத்துக்கு வீட்டுக்கு வரத்துக்கு பாரு. இல்லன்னா நீ வேலைக்கு போக வேணாம், ஒன்னும் போக வேண்டாம். ஒழுங்கா வீட்லயே இந்த மாதிரி சொல்லி என்ன திட்டினாரு. அதே மாதிரி சுதாகர் வீட்லயும் கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சுதாகரோட மனைவி, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனீங்களா? என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுவா, அது வழக்கம் போதாமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க.
ஃபோன் பண்றேன்னு சொன்னாலே, இந்த வேலையும் கண்டிப்பா கிடைக்காது. இந்த மாதிரி சுதாகர் வந்து மனைவி கிட்ட சொல்றாரு. உடனே அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. "இங்க பாரு டெய்லி இந்த மாரி ஏதாவது கதை சொல்லிக்கொண்டே இருக்காத. சந்தோஷமா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னா, கண்டிப்பா காசு நெறைய தேவைப்படும். நம்ம பாப்பாவ நல்லா படிக்க வைக்கணும். பெரிய ஆளாக்கணும். அதுக்கு காசு இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது. நான் மட்டுமே வேல பார்த்து அதுல வர காசு எல்லாம் சுத்தமாக பத்தாது. அதுக்கு மேல ஏதாவது காசு வேணும்னா, நான் எவன் கூடயாவது படுத்தா தான் உண்டு. அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒழுங்கு மரியாதையா ஏதாவது வேலைக்கு போற வழிய பாரு." இந்த மாரி இவங்க ஒரு பக்கம் கோபமா கத்திக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது கூட பணம், பணம்னு அத பற்றியே மட்டும் தான் பேசிட்டே இருக்காங்க சுதாகரோட மனைவி. மறுநாள் காலையில நான் சுதாகரோட வீட்டுக்கு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னோட கணவரும் சாப்பிட்டு இருந்தாரு. நான் வேலைக்கு கிளம்பும்போது என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. "போதும்டி, ஓவர் மேக்கப் எல்லாம் போடாத தலைய மட்டும் சீவிட்டு போன பத்தாதா? சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா தான் வருவேன். எனக்கு இன்னைக்கு சவாரி இருக்கு. ஆனா நீ சீக்கிரமா வந்துரு. அப்படி உன்னால சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியலன்னா போற இடத்துலயே, உன்னோட முதலாளி வீட்லயே தங்கிடு. இனிமே லேட்டா வர்றத பார்த்தேன், உனக்கு அடிதான் விழுகும்." இந்த மாதிரி என்னோட கணவர் என்ன திட்டுனாரு. நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பினேன். அங்கே பஸ்ல ஏறி தான் போகணும். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட கணவர் ஆட்டோவுல என்ன கிராஸ் பண்ணி தான் போனாரு. என்ன பார்த்து கொண்டே போனாரு. அவரும் என்னோட முதலாளி வீட்டு வழியா தான் போகணும். ஆனா என்ன ஆட்டோவுல ஏத்தாம அவரு வேகமா போயிட்டாரு. அவரு என் மேல கோவத்துல இருக்காருன்னு தெரியும். ஒருவேளை குழந்தை பொத்துக்காம இருக்கிறதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில கூட அவர் போய் இருக்கலாம். அங்க முதலாளி வீட்டுக்குள்ள போன உடனே முதலாளி அம்மா ரொம்ப அவசரமா அங்கேயே கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் போனதுமே அந்த துணி எல்லாம் எடுத்து மடிச்சுவ. எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும், "என்னம்மா என்னாச்சு? இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்னிட்ட, "மாலா, நான் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன். நான் வர்றதுக்கு 3 நாள் ஆகும். நீ தான் வீட்ட பாத்துக்கிற மாரி இருக்கும். உன்னோட கணவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னா, நீ இங்கே கூட தங்கிக்கலாம். குழந்தை தனியா இருப்பா. அதனால தான் பார்க்கிறேன். நைட்டு தூங்கும்போது நான் இல்லன்னா அவ தூங்க மாட்டா. நீ இருந்தா கூட உன்கிட்ட அவ அமைதியா இருப்பா. அமைதியா தூங்கிருவா. முடிஞ்சா நீ இங்கேயே தங்கிடு." இந்த மாதிரி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. "சரிங்கம்மா." நான் என்னோட கணவர்கிட்ட சொல்லிட்டு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னேன். முதலாளி அம்மா கிளம்பினதும் நான் வீட்ல இருக்க எல்லா வேலையும் வேக வேகமா பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு குழந்தைய நான் தான் ஃபுல்லா பாத்துக்கணும். அவங்க 2 பேருக்கும் தேவையான சாப்பாடு செஞ்சேன். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு, நான் குழந்தைய தான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அத சுதாகர் சார் பார்த்து கொண்டே இருந்தாரு. இடையில அவரும் குழந்தையோட வந்து விளையாடுவாரு. கொஞ்ச நேரம் என் கூடவும் பேசிக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு மத்தியானமானது சுதாகர் சார் என்கிட்ட, "இன்னைக்கு நாம குழந்தைய அழைச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு வரலாமா?" அப்படின்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு, "சார், மேடம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா?" அப்படின்னு சொன்னேன். உடனே அவர், "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம குழந்தைய தானே அழைச்சிட்டு போறோம். அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா. அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னைக்குமே அவர் இந்த மாதிரி என்னை வெளியில அழைச்சுக்கிட்டு போனதில்ல. எப்பதாவது மேடம் இருக்கும்போது கூட உதவிக்காக மட்டும் என்ன அழைச்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு மேடம் கிட்ட கூட சொல்லாம குழந்தையோட சேர்த்து என்னை அழைத்து கொண்டு போறாரு. எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. சுதாகர் சார் முதல்ல எங்கள ஹோட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போனாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், "சார், வீட்ல தான் சாப்பாடு சமைச்சிருக்குமே. அப்புறம் எதுக்கு ஹோட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போறீங்கன்னு கேட்டேன்." "பரவால்ல வா, ஹோட்டலுக்கு போகலாம். இன்னைக்கு ஒரு நாள் வெளியில சாப்பிட்டா என்ன?" இந்த மாதிரி சொல்லிட்டு எங்கள ஹோட்டல்ல சாப்பிட வச்சார். அப்புறம் குழந்தை விளையாடுவான்னு சொல்லிட்டு பார்க் அழைச்சுக்கிட்டு போனாரு. அங்க குழந்தை ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. பிறகு நாங்க 2 பேரும் நின்னு ஓரமா பேசிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு சாயங்காலம் ஆயிடுச்சு சார். வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன். "வீட்டுக்கா? இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயி என்ன செய்யப் போறோம்? அதான் உங்க முதலாளி அம்மா வீட்ல இல்லல்ல. இன்னும் 1 மணி நேரம் இருந்துட்டு போகலாம்னு சொல்லி பீச்சுக்கு அழைச்சுக்கிட்டு போனாரு." அங்க குழந்தையோட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். குழந்தை தண்ணீர்ல இறங்கி விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால நான் தான் குழந்தைய தூக்கிக் கொண்டு தண்ணிக்குள்ள விளையாட போனேன். என்னுடைய ட்ரெஸ் ஃபுல்லா இங்க நனைஞ்சிடுச்சு. அப்ப ஒரு பெரிய அலை வரும்போது நான் தடுமாறி கீழே விழுவதற்கு போயிட்டேன். சுதாகர் சார் தான் வேகமாக ஓடி வந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டார். இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. அது இருவருக்குமே ஏதோ மாதிரி இருந்தது. என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள
இந்த மாதிரி நடந்துருச்சு. எனக்கு அவரோட முகத்த அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வெட்கமா வந்துருச்சு. அதே மாதிரி முதலாளி அம்மா மீட்டிங்க்கு போறேன்னு சொன்னாங்க. இப்ப வெளியூருக்கு தான் போயிருக்காங்க. அங்கே பகல்ல மீட்டிங் முடிஞ்சதும், சாயங்காலம் நாங்க பீச்ல இருந்த அதே டைம், அவங்க ஹோட்டல்ல ஒரு பார்ட்டில தான் இருக்காங்க. அது ஒரு சாதா பார்ட்டி கிடையாது. அது ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. அதுல அவங்களோட முதலாளி கூட தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கெல்லாம் போனா ட்ரிங்கெஸ் பண்ணுவாங்க. அ அது எப்போதுமே சுதாகர் சாரோட போனா மட்டும் தான் ட்ரிங்கெஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா, இப்ப சுதாகர் சார் இல்லாதபோது முதலாளியோட சேர்ந்து ட்ரிங்கெஸ் பண்றாங்க. அப்ப சுதாகரோட மனைவி அவங்களோட முதலாளி கிட்ட தன்னுடைய கணவர் வேலை இல்லாம இருக்காரு. அவருக்கு ஏதாவது நம்ம கம்பெனியில வேலை தர முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு, சரி நாம இந்த விஷயத்த இங்கே பேச வேண்டாம். இங்க ஒரே கிரவுடாவும் சத்தமாகவும் இருக்கு. வேண்ணா நீ என்னோட ரூமுக்கு வா. 2 பேரும் அங்கே உட்கார்ந்து பேசலாம். அப்படின்னு அழைக்கிறாரு. அவரோட பேச்சும், அவரோட செய்கையும் வித்தியாசமா இருக்குது. தன்னை ஏதோ ரூமுக்கு அழைக்கிற மாதிரியான ஒரு செய்கைய அவரு காமிச்சுட்டு போறாரு. இது சுதாகரோட மனைவிக்கு நல்லாவே புரியுது. இதுவரைக்கும் நாம நம்மளோட கணவருக்கு துரோகம் செஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல நான் ஈடுபட்டதே கிடையாது. என்னோட கணவர் வேலை இல்லாம இருக்காரு. அதனால அவரை எதிர்த்து பேசியிருக்கேன், அவர திட்டியிருக்கேன், என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நான் செஞ்சதே கிடையாது. இது என்னுடைய கேரக்டரும் இல்ல. அந்த மாதிரி அவங்க ஹோட்டல்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நாங்க பீச்ல நல்லா ஆடி முடிச்சுட்டு, ஈரத் துணியோட கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்ப போறோம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா உடம்பு முழுக்க தண்ணில நனைஞ்சு இருந்துச்சு. அப்போ சுதாகர் சார் கார்ல ஏசியை போட்டு விட்டார். அது எனக்கு ரொம்ப குளிரா இருந்துச்சு. "என்ன மாலா உனக்கு ரொம்ப குளிருதா? நான் வேணா ஏசி ஆஃப் பண்ணவா?" என்று கேட்டாரு நானும். "ஆமா சார், எனக்கு ரொம்ப குளிருது. நீங்க ஏசி ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொன்னேன்." அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் போனோம். நாங்க வீட்டுக்கு போனதும் நான் ஈரத் துணியோட இருந்தத பாத்துட்டு, சுதாகர் வேகமா வீட்டுக்குள்ள போயி அவர் ஆ மனைவியோட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு போடக் குடுத்தாரு. நான் உடனே அத வாங்கறதுக்கு மறுத்துட்டேன். "இல்ல சார், அம்மா வந்தாங்கன்னா என்ன திட்டுவாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அதுக்கு "இல்ல மாலா இன்னைக்கு ஒரு நாள் தானே உங்க அம்மா வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். இன்னைக்கு போட்டுக்க நாளைக்கு உன்னுடைய ட்ரெஸ் காஞ்சதுக்கு அப்புறம் இத நீ கழட்டிடலாம்" அப்படின்னு சொன்னாரு. நானும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். "நீ போட்டுக்கறியா? இல்ல நானே உனக்கு போட்டு விடவா?" என்று கேட்டார். உடனே "என்னங்க இப்பல்லாம் பேசுறீங்க?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த துணிய வாங்கிட்டு போயி நானே அந்த துணிய போட்டுக்கிட்டேன். இரவு 8 மணிக்கு மேல சுதாகர் சாரோட குழந்தைக்கும், சுதாகர் சாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சேன். அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறனதுக்கு. அப்புறம் அவர் என்னையும் சாப்பிட சொன்னாரு. நான் "இல்ல சார், நீங்க சாப்பிட்டு முடிக்க நான் சாப்பிடுறேன்" என்று சொன்னேன். ஆனால் அவர் கேட்கல. என்னோட கைய புடிச்சு அவர் டேபிளில் இருந்த சேர்ல உட்கார வச்சாரு. நானும் பதட்டமா போய் உட்கார்ந்துட்டேன். ஏன்னா அவரு என்னோட கைய புடிச்சு இழுத்து நீ உட்கார வச்சாரு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கூடவே பதட்டமாக இருந்தது. நானும் அவர் சொல்றத மறக்க முடியாமல் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டேன். அவரு என்னோட முகத்த பார்த்துக் கொண்டே இருந்தாரு. அது எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. வீட்ல முதலாளி அம்மா இல்ல. இந்த நேரத்துல இந்த மாரி எல்லாம் நடந்துக்கிட்டா, அது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த நேரத்துல திடீர்னு என்னோட கணவர் எனக்கு ஃபோன் பண்ணினாரு. "என்னடி சொன்ன மாரியே வீட்டுக்கு வரல போல." இந்த மாரி அவன் என்கிட்ட கேட்டான். "இல்லங்க, என்னால ஒரு 3 நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது முதலாளி. அம்மா வீட்ல இல்ல. அதனால நான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும். முதலாளி அம்மா வீட்டிலேயே நான் தங்கி விடுறேன்." அப்படின்னு சொன்னேன். அவனும் எதுவுமே சொல்லாம கட் பண்ணிட்டான். நல்ல வேளை என்னோட புருஷன் என்ன எதுவுமே சொல்லல இல்லான்னா, அவன் வாயில வந்ததெல்லாம் சொல்லி என்ன திட்டுவான். பரவாயில்ல, இன்னைக்கு அவன் எதுவுமே சொல்லல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அங்கே ஹோட்டல் ரூம்ல சுதாகரோட மனைவியே தன்னுடைய முதலாளி இருந்த ரூமுக்கு தான் போறாங்க. அங்கே முதலாளி இருக்கும். ரூமுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போகலாமா வேண்டாமா? உள்ள போனா கண்டிப்பா ஏதாவது தப்பு நடக்கும். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன செய்றது? தன்னோட கணவனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நம்மளோட வாழ்க்கை தரமும் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவங்களும் முதலாளியோட ரூம் கதவ திறந்து உள்ள போயிட்டாங்க. உள்ள போனவங்க அவர்களே கதவ சாத்தி தப்பாலும் போட்டாங்க. எந்த மனைவியும் தன்னோட கணவனுக்காக செய்யக்கூடாத ஒரு விஷயத்த சுதாகர் மனைவி செஞ்சாங்க. அவங்க செஞ்ச இந்த ஒரு விஷயத்தால சுதாகருக்கு வேலை கிடைக்கிறது நிச்சயமாயிடுச்சு. இங்க சுதாகர் சாரோட சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதும்,
குழந்தைய ரூமுக்கு அழைச்சிட்டு போய் தூங்க வச்சேன். அவளும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தூங்கிட்டா. பிறகு நான் ஹால்ல வந்து படுக்கிறதுக்காக போனேன். ஆனா சுதாகர் சார் கேட்காம என்ன அவரோட ரூமுக்கு அழைத்துக் கொண்டு போனாரு. எனக்கு எதுவுமே அந்த நேரத்துல சொல்ல முடியல. அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிற நிலைமையில தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவரும் என்ன ரூமுக்கு அழைத்துக் கொண்டு போய் கதவ சாத்திட்டாரு. அங்க எங்களுக்கு நடக்கக் கூடாத அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அவருக்கு ஏற்கனவே தெரியும். எங்களுக்கு குழந்தை பிறக்கல. என்னோட கணவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து அவங்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஒரு காரணத்தினாலயோ என்னவோ தெரியல. அவரு என்கிட்ட அந்த மாரி நடந்துக்கிட்டாரு. இப்படியே 3 நாளாக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நானும் வீட்டுக்கு போயிட்டேன். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 மாசத்திற்கு அப்புறம் நான் ஹாஸ்பிடல் போய் டாக்டர மீட் பண்ணுனேன். அப்ப என்னோட கணவர் தான் என்னைய ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு. அங்க நான் கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. என்னோட கணவருக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா, அவருக்கு ஏற்கனவே விந்தணுவில் பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால அவருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. என்ன அவரு வீட்டுக்கு அனுப்பிட்டு அவரு மட்டும் தனியா ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணாரு. ஆனா, இந்த தடவ டாக்டர் சொல்லிட்டாங்க. "உனக்கு இனிமே குழந்தைய பிறக்காது. உன்னோட உடம்பும் விந்தணுவும் ரொம்ப மோசமா இருக்கு. நீ குடிப்பழக்கத்த விடவே இல்ல. அதுதான் காரணம்" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பதான் என்னோட கணவருக்கு தெரிஞ்சது. அப்ப மாலாவோட வயித்துல வளர்றது நம்மளோட குழந்தை இல்ல. இதுக்கு வேற யாரோ காரணம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவரும் வந்து ரொம்ப அழுது துடிச்சு போயிட்டாரு. வீட்டுக்கு வரும்போது அவர் முகம் ரொம்ப வாடி இருந்துச்சு. ஆனா அவரோட வருத்தத்த என்கிட்ட காமிக்கவே இல்ல. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க. "இனிமே உனக்கு குழந்தை பிறக்கிறது வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் கர்ப்பமாக இருக்கிறத நினைத்து அவர் சந்தோஷப்பட்டாரு. இனிமே இதுதான் நம்மளோட குழந்தை, நம்ம மனைவி தான், நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணி என்கிட்ட சண்டை போடாம, அந்த விஷயத்த பத்தி எதுவும் கேட்காம, என் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. அதே மாரி சுதாகர் சாரோட வீட்டுல சுதாகர் சாருக்கு வேலை கிடைச்சிருச்சு. 2 பேருமே இப்ப ஒண்ணா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையும் இப்ப சந்தோஷமா இருக்கு.